கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இதோ நாங்கள் பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, அவர் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவும் ஆத்துமாக்களை எழுப்புவதற்காகவும் ஏசப்பா அவர்கள் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களிடமிருந்து நாங்கள் நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை உபயோகப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இந்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தி உம்முடைய அந்த சத்தியத்தை மட்டும் நாங்கள் தியானித்து அதன்படி நடக்க கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம இப்போ பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். இவங்கள பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஆஸ்திரேலியா மிஷனரியான கிரஹாம் ஸ்டெயின்ஸோட மனைவி. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிரஹாம் ஸ்டெயின்ஸோட மனைவி தான் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். இப்போ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய பிறப்பு 1951 வருடம் குறிக்கப்பட்டிருக்கு. அவங்க 1999 ஆண்டு ஜனவரி 22 இந்தியாவில் ஒடிசாவில் பஜ்ரங் தள ஆர்வலர் தாரா சிங் தலைமையினால் ஒரு கும்பலால் கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவர்களது 2 மகன்களும் பிலிப் அண்ட் திமோத்தி 2 பேருக்கும் வயது பார்த்திங்கன்னா, பிலிப்புக்கு 10 வயது தான், திமோத்திக்கு 7 வயது. இவங்க 2 பேரும் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார்கள். அந்த சம்பவம் அந்த 1999 வருடம் இது ஒடிசாவில் ஜனவரி 22 அப்போ நடந்தது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அது நம்ம நாட்டையே உலுக்கியது அந்த சம்பவம். இல்லை, எவ்வளோ ஒரு மதவெறி இருந்தால் ஒரு மிஷனரி ஆஸ்திரேலியாவில் இருந்து குடும்பமாக இந்த ஊரில் செட்டில் ஆகிட்டு அவங்க கர்த்தருக்காக ஊழியம் யார்கிட்ட செஞ்சாங்கன்னா தொழுநோயாளிகள்கிட்ட தான் அவங்க மெயினாக செஞ்சாங்க. அதை பொறுக்காத ஒரு கூட்டம் அவங்க ஹஸ்பண்டையும் அதுக்கப்புறமா 2 பிள்ளைகளையும் உயிரோடு எரித்தார்கள். அது எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம். இப்போ இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொலையாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் ஸ்டெயின்ஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. யார்? கிளாடிஸ் ஸ்டெயின்ஸு. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, அதில் கொலையாளிகளை மன்னித்து விட்டதாகவும் அவர்கள் மீது தனக்கு எந்த கசப்பும் இல்லை என்றும் கூறினார். இந்த ஒரு மன்னிக்கிற அந்த தன்மை தான் நம்ம கற்றுக்கணும். இப்போது நான் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நான் ஜென்ரலாக பொறுமையாக இருப்பேன். சண்டெல்லாம் ரொம்ப போட மாட்டேன். அமைதியாக தான் பேசுவேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும்பொழுது நம்மளும் கொஞ்சம் போல்டாக ஆகிறோம். எல்லா காரியத்தையும் செய்கிறேன். அப்போ சில காரியங்கள் பேசும்பொழுது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு என் கூட வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் அவங்களோட எண்ணம் தவறாக இருந்தது. அப்போ நல்லா பேசி பழகிறப்போ அவங்க செய்கின்ற அந்த காரியங்கள், செய்த காரியங்கள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு தவறான ஒரு காரியம்னு வச்சுங்களேன். அப்போ நான் இதை யார்ட்டையாவது சொல்கிறப்போ எல்லாம் சொல்லுவாங்க, மன்னிச்சு விட்டுடு அப்படின்வாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், இல்லை, அவங்க செய்த தவறுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், இந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்போ அவங்க பாருங்களேன், தன்னுடைய கணவனையே எரித்து கொலை செய்தார்கள். அப்போ அவங்க சொன்னது அவங்கள மன்னித்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது கூட அந்த வார்த்தையை சொன்னார். 7 வார்த்தைகள்
ஜெபங்களில் என்னது, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் தான் சொன்னார். அந்த மன்னிக்கின்ற மனப்பக்குவம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து அவ்வளோ கோவம் வரும். நம்மளுக்கு யாராவது உடல் ரீதியாவோ இல்லை மன ரீதியாவோ நம்மளை வந்து துன்புறுத்தினாலோ இல்லை கொடுமைப்படுத்தினாலோ இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாலோ இல்லை பாலியல் வன்கொடுமை ஏதாவது செஞ்சாலோ நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் பாலியல் வன்கொடுமை பாலியல் குற்றச்சாட்டுகள் தான் அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவனுக்கு வந்து நல்ல தண்டனை கிடைக்கணும். சரி, கவர்மெண்ட்டோ இல்லை நம்மளோ அந்த தண்டனை தர முடியலன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்தாவது தண்டனை அவனுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அந்த மன்னிக்கின்ற மனப்பக்குவம் மனப்பான்மை வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்கவே மாட்டேங்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ப்ரேயர் பண்ணணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணி, இயேசப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் கடந்து போகிறேன், எனக்கு வந்து ஒரு நார்மலான மனநிலைமை தாரும், எனக்கு அந்த மன்னிக்கின்ற மனப்பான்மையை தாரும். அதை தான் நம்ம வந்து கற்றுக்கணும் லைஃப்பில். நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் அந்த மாதிரி நபர்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கலாம், பொறாமை அப்படின்னா அவங்கள பார்த்தாலே அப்படியே அவ்வளோ கோபம் வரும். ஆனால் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. கர்த்தர் சொல்லியிருக்காரு, யுத்தம் எனக்குரியது. ஸோ அவர் வந்து அதை பார்த்து கொள்வார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பி போகல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அவரோட கணவரோடு 15 ஆண்டுகளுக்காக 15 வருடம் வந்து தொழுநோயாளிகளுக்காக சேவை செய்து இந்தியாவிலே அவங்க தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட மகளும் இப்போ கிளாடிஸ் ஸ்ட்ரெயின்ஸ் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வந்து எங்களை நேசிக்கும் மற்றும் நம்பும் மக்களை நான் விட்டு செல்ல முடியாது. பாருங்களேன், நம்ம இந்தியாவிலே இருக்கிறோம், நம்ம இந்திய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ துன்புறுத்தப்படுறாங்க. பசினால், ஜாதியால், மதத்தால் எல்லாம் பிரிக்கப்பட்டு கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அவங்கள வந்து கண்டுக்கிறோமா? இப்போ நம்ம எதிர்க்க யாராவது பசியாக இருந்தால் எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், எத்தனை பேர் துணி இல்லாதவங்களுக்கு துணி தர்றோம். எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு சுயநலமாக தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவங்க பாருங்கள், எங்களை நம்பும் மக்களை நாங்கள் விட்டு செல்ல முடியாது. அது பாருங்கள், ஒரு நம்பிக்கை தராங்க, அவங்களுக்கு ஒரு ஆதரவு தராங்க. அதுக்கப்புறம் வந்து இந்திய மக்கள் மீதும் அவர்கள் சகிப்புத்தன்மை மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு மற்றவர்கள் குறித்து அந்த பாரம் இருக்கோ அப்போ தான் வந்து நம்ம துணிந்து இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்ய முடியும். அது மாதிரி 2004ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி டுடே அதில் பார்த்திங்கன்னா இந்த கிளாடிஸ் ஸ்ட்ரெயின்ஸ்க்கு அன்னை தெரேசாவுக்கு பிறகு இந்தியாவில் மிகவும் பிரபலமான கிறிஸ்துவராக இவர் கருதப்பட்டார். அதுக்கப்புறமா 2005ஆம் ஆண்டில் வந்து அவருக்கு இந்திய அரசாங்கத்தின் ஒரு சிவில் விருதான பத்மஸ்ரீ விருது வந்து அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த விருதை அவர் பெற்றுக்கொண்டார். அதன் மூலமாக ஸ்ட்ரெயின்ஸ் தான் பணியாற்றி அந்த தொழுநோயாளி இங்கே இருக்காங்க பாருங்களேன், அந்த இல்லத்தை வந்து ஒரு மருத்துவமனையாக மாற்றினார். இந்த மருத்துவமனைக்கு கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ் நினைவு மருத்துவமனை என்று பெயரிட்டார். 2004 இது நிறுவப்பட்டது. அதுக்கப்புறமா நவம்பர் 2015 ஸ்ட்ரெயின்ஸுக்கு சமூக நீதிக்கான மதர் தெரேசா நினைவு விருது வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த விருதை வழங்கினதுக்கப்புறம் எனது கணவர் கொல்லப்பட்டார், அதன் பிறகு தொழில்நோயாளிகளை பராமரிப்பதில் எனக்கு உதவுவதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன் என்று கூறினார். இது ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நம்ம நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம என்னைக்காவது அவருக்கு நைட்டில் படுக்கும்பொழுது இந்த நாள் முழுவதும் எங்களை சுகத்தோடும் பத்திரத்தோடும் காப்பாற்றியதற்காக மற்ற மனிதர்களிடத்தில்
பாவத்திலிருந்து தீய எண்ணங்களிலிருந்து எங்களை காப்பாற்றியதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்படிலாம் நம்ம என்னைக்காவது கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கோம்மா? அது நம்ம கற்றுக்கணும். அந்த பண்பை ஒன்று மன்னிக்கின்ற அந்த மனப்பக்குவம் இருக்கணும், மனப்பான்மை இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம். அவங்க கணவனை கொல்லப்பட்டாங்க, இழந்துட்டாங்க. ஆனாலும் நான் இந்த தொழுநோயாளிகளுக்காக இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்ய கிருபை அளித்ததற்காக நன்றின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்தரும், அவங்க டாட்டர் பேர் தான் எஸ்தர், அவங்களும் கிரஹாம் ஸ்டெயின், அவங்களோட ஒய்ஃப் பேர் தான் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். அவங்க நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டோம். அதுக்கப்புறமா அந்த விசாரணை பற்றி அவங்க எந்த இதுவுமே அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறமா இந்த துணிச்சலான வார்த்தைகள் அப்படின்னா, நான் அவங்கள மன்னித்துட்டோம் அப்படின்னு எவ்வளோ ஒரு துணிச்சலோடு சொல்கிறாங்க பாருங்களேன். மற்றும் அவங்க அதை கேள்விப்படுறவங்க எல்லாம் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறது அவங்க எப்படி அந்த அமைதியாக கடந்து சென்றார்கள், அந்த எவ்வளோ அவங்க மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ போராட்டம். ஏன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே கணவனை ஒரு நோயினாலேயோ இல்லை இயலாமையினாலேயோ அவங்க இறக்கலை, ஆனால் கொல்லப்படுகிறார்கள். 2 மகன்களும் கொல்லப்படுகிறார்கள், அதுவும் எரிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அவங்க எவ்வளோ அந்த உடல் ரீதியாக எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பாங்கல்ல. அந்த நெருப்போட வேதனையை தாங்க முடியாமல் எப்படி கத்திருப்பாங்க. யாருக்குமே காது கேட்காமையா இருந்திருக்கும். அந்த நைட்டில் செஞ்சுருக்காங்க அந்த சம்பவத்தை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், யாருக்குமே காது கேட்காமையா இருந்திருக்கும். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஆனால் உதவி செய்கின்ற அந்த மனப்பக்குவம் யாருக்குமே அந்த இடத்துல இல்லை. நம்ம கூட இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். மற்றவங்களோட கஷ்டத்தை பார்க்காத மாதிரி போயிட்டுருக்குறோம். ஒரு சிலர் பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, உதவி பண்ணுறேன், அவங்களுக்கு கரிசனையாக இருக்கிறோம், அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி அவங்கள இப்போ லேடிஸாக இருந்தால் அவங்கள செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க, அந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான செயல். ஆனால் அப்படி செய்கின்ற அந்த ஆண்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் அவங்களுடைய செய்கைகளுக்கு தக்கதான தண்டனை கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு கூட பாருங்கள், ஒரு ஜட்ஜ்மெண்ட் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. அதுக்குரிய அவங்க செஞ்சது குற்றம்தான் என்று நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா அந்த குற்றத்தை ஒரு சிலர்லாம் நான் ஒன்றும் செய்யலையே, நான் ஒன்றும் பண்ணலையே, நீயும் தானே சேர்ந்து பண்ண, நீயும் தானே சேர்ந்து செஞ்ச அப்படின்னு சொல்கிற காலங்கள் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பெண்களாகி நாம் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து விலகி நம்ம ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் கர்த்தர் விரும்பும் வரை இந்தியாவில் இருப்பேன் என்று அவங்க கணவர் கூறியிருக்கிறாரு. அதை கிளாடிஸ் நினைவு கூர்ந்தார். நான் கிரஹாமின் மனைவி என்பதால் அல்ல, கர்த்தர் என்னை இங்கு அழைத்ததால் நான் இங்கு வந்தேன். எப்பவுமே ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து செய்வாங்க, இல்லை குடும்பமாக பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படி சேர்ந்து செய்வாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் என்னை அழைத்ததுனால தான், என் கணவர் இங்கே இருக்கிறதுனாலன்னு கிடையாது, ஆனால் கர்த்தர் என்னை அழைத்ததுனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அந்த கிளாடிஸ் கிட்ட பார்த்திங்கனாக்கா துணிச்சல் இருந்தது, அதுக்கப்புறமா இரக்கம் இருந்தது, அதுக்கப்புறமா தைரியம் இருந்தது. இதை தான் நம்ம கற்றுக்கணும். துணிச்சல், இரக்கம், தைரியம் இருந்தது. அது மட்டும் அல்லாமல் அவங்க நிறைய பேருக்கு ஊக்கத்தை அளித்தார்கள். அதுக்கப்புறமா அவங்க நடத்துகிற அந்த தொழுநோய் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு நம்பிக்கையும் அளித்தார்கள். நீங்கள் வேணால் பாருங்களேன், யாராவது சிக்காக இருக்கிற
கஷ்டப்படுறப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலோ இல்லை எங்கள் வீட்லேயோ போய் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்கக்கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், இந்த உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் சீக்கிரம் குணமாயிடுவீங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கு எவ்வளோ அது வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு இல்லை இந்த நோயோட தன்மை தெரியுமா, இது வந்து உங்களை சீக்கிரம் அழிச்சிடும், உங்களை சீக்கிரம் நீங்கள் எப்போ மறித்து விடுவீர்கள் அப்படியெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. எப்பவுமே வந்து நம்ம ஒருத்தரிடத்துல பேசும்பொழுது அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் வந்து அவங்க கடவுளுடைய பணியை தொடர வேண்டும் என்று அவங்க உறுதிப்பாடோடு இருந்தார்கள். அதுக்கப்புறமா அதனால் அவங்களோட துணிச்சல், இந்த இரக்க குணம், இந்த மன்னிக்கும் தன்மை, இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் மனம் மாறினாங்க. அதுக்கப்புறமா ஒடிசாவில் இருக்கிற மயூர்பஞ்ச் தொழுநோய் இல்லத்தில் பணிபுரியும் பத்மா என்ற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க வந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வந்து தனக்கு வந்து ஒரு தந்தையை போல, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு பத்மாக்கு வந்து எந்த ஆதரவும் கிடையாது, அதனால் அவங்கள வந்து தன்னுடைய தந்தை போல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட இப்போ அவர் மரித்தப்புறம் அவங்க ஒய்ஃப் தட் இஸ் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸை பார்த்து அவங்க வந்து எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கூட வேலை செய்கின்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம், சிலர்லாம் மேம்னு கூப்பிட மாட்டாங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அப்போல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து நம்மளை வந்து ஒரு தாய் ஸ்தானத்தில் நினைக்கிறாங்க, தாய் ஸ்தானத்தில் நினைத்து பழகிறாங்க, ஒரு தந்தை ஸ்தானத்தில் நினைத்து பழகிறாங்க. அப்போது அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கெடுதி செய்ய தோணவே தோணாதில்ல. அவங்களுக்கு படிப்புக்காக அவங்களுக்கு வந்து பணம் இல்லைன்னா பொருள் உதவி, பண உதவி, அதுக்கப்புறமா கல்வி கற்றுத்தர்றதில்ல அதில் உதவி, அப்படி தான் நம்ம வந்து நம்ம வேலை செய்கின்ற இடங்களில் இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து தொலைநோக்கு பார்வையோடு இருந்தாங்க. அப்படின்னா ஒரு தொழுநோய் இல்லத்தை ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து ஒரு தொழுநோய் மருத்துவமனையாக அது மாற்றப்பட்டு கிரஹாம் ஸ்டெயினோட நினைவு, அவரோட பேர் தான் அந்த மருத்துவமனைக்கு வைத்தார்கள். அதுக்கப்புறமா வந்து இதை பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. அந்த உணர்வு எல்லாருக்கும் வராதில்ல. இப்போ ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அவங்க நல்ல காரியங்கள் செய்கிறாங்கன்னா அதை பார்க்குறப்ப நம்மளுக்கும் வந்து தைரியம் வரும், நம்பிக்கை வரும். அதே மாதிரி தான் அங்கே இருந்த மக்கள் வந்து உணர்வூட்டப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து ஆனால் இப்போ அவங்க வந்து இண்டிவிஜுவலாக ஆஸ் எ பர்சனாக பார்த்தீங்கன்னா தன் கணவருடைய தலைமையை அவங்க இழந்து போகிறாங்க. நான் கூட நிறைய நேரத்தில் யோசிப்பேன், இப்போ வந்து கணவன் இல்லாதவர்கள், இப்போ வந்து மனைவி இல்லாதவர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் வந்து குடும்பத்தில் தனியாக தான் செய்வாங்க. அப்போ வந்து அவங்களுக்குன்னு ஒன்று சொல்கிறதுக்கோ இல்லை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன சொல்லணும்னாக்கா, மனுஷனுடைய உதவியை பார்க்கிலும் கர்த்தர் மேலே நம்ம பற்றுதலாக இருப்பதே நலம். சங்கீதக்காரன் அதை தான் சொல்கிறான். ஸோ மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அதனால் நம்ம வந்து இப்போது நம்ம உலக வாழ்க்கையில் இருக்கிற துணையை தான் நம்ம பெருசாக நம்புகிறோம். அவங்க இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படின்லாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை, கர்த்தர் இல்லாமல் தான் நம்மளால் வாழ முடியாது. எப்பவுமே நம்ம யாரை இழந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட இருந்தால் அதை விட பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவரது தோழமையையும் அவர் எஸ்தருடன் இல்லாததையும் நான் இழக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் தன் கணவரோட தோழமையையும் தன் மகளோடு அவர் இல்லாததையும் நான் இழக்கிறேன் என்று கூறினார். அதுக்கப்புறமா வந்து அவர் பார்த்திங்கன்னா தீமோத்தேயின் பெற்றோர்கள் மீதான தன்னிச்சையான அன்பை நினைவு கூறும் அந்த மென்மையான புன்னகை. அதுக்கப்புறமா தன்னுடைய புன்னகையால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா
அந்த மன்னிக்கின்ற அந்த மனம் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அவங்க யோசித்து பாருங்கள், தன்னுடைய 2 மகன்களையும் அவங்க வந்து கொடூரமாக தீக்கிரையாக்கினார்கள். அப்போ எந்த தாய்க்கு தான் தன்னுடைய மகன் வந்து கொளுத்தப்பட்டார்கள், தீக்கிரையாக்கப்பட்டார்கள்னா எப்படி துடிச்சிருப்பாங்கல்ல. ஆனாலும் அவங்க வந்து அதை மன்னித்தார்கள். அவங்க வந்து அதை வந்து ஒரு புன்னகையோடு, அதுக்காக அந்த 24 ஹவர்ஸும் அவங்க வந்து சோகத்தில் இல்லை, புன்னகையோடு தொழுநோயாளிகளுக்காக அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறமா வந்து கிரஹாம் வந்து இறப்பதற்கு முன்னிருந்தே வந்து லார்ட்ஸ் என் பாறையாகவும் கோட்டையாகவும் இருந்து வருகிறார். அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாறை, என்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எங்களுடன் இருக்கிறார், அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதில் எனக்கு ஒருபோதும் சந்தேகம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் சோர்வாக இருக்கிறப்போ நான் தனியாக இல்லை, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை, அவங்க வந்து அந்த நம்பிக்கையோட புன்னகையோடு சொல்கிறாங்க. நான் சோர்ந்து போகும்போது நான் தனியாக இல்லை. இதை நம்ம கற்றுக்கணும். நம்ம கூட வந்து சோர்வாக இருக்கிறப்போ யாராவது நம்மளுக்கு ஏதாவது துன்பம் கொடுத்தாலோ இல்லை கெடுதி பண்ணாலோ அப்போ நம்ம மனம் வந்து ரொம்ப சோர்வடையுது பாருங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் சொல்லணும், நான் தனியாக இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். அந்த ஒரு தெளிவு நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறமா அவங்க வந்து தன்னுடைய வேலை, அது நோயாளிகளை பற்றி பேசும்பொழுது அவர்களுக்கு ஊக்கம் அளித்து ஆதரவாக இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க முகம் வந்து எப்பவுமே பிரகாசத்தோடு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து தன்னையும் எஸ்தர் அவங்க மகளா பற்றியும் பேசும்பொழுது அவங்க எப்பவுமே சொல்கிற ஒரே ஒரு வசனம் என்னன்னா, யோசுவா 24:15 கூறியிருக்கிறது போல, நானும் என் வீட்டாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சேவிப்போம். நம்ம குடும்பத்தில் நம்ம எத்தனை பேர் இப்படி சொல்லிட்டு இருக்கோம் யோசித்து பாருங்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இதை நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து கிளாடிஸ் ஸ்டெயின்ஸு. அவங்க வந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய 2 மகன்கள், தன்னுடைய கணவர் எரிக்கப்பட்ட அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அவங்க வந்து அந்த கொலையாளிகளுக்கு சட்டம் வந்து தண்டனை கொடுத்தாலும் அவங்க வந்து மன்னித்தார்கள். அதை பற்றி அதுக்கப்புறம் அவங்க கவலைப்படலை. அதுக்கப்புறம் வந்து அந்த தொழுநோயாளி இல்லத்தை வந்து ஒரு மருத்துவமனையாக மாற்றினார்கள். அவர்களோட சேர்ந்து உடன் பணிந்தார்கள். ஸோ அவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன, நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கணும்னா அந்த மன்னிக்கின்ற தன்மை. நம்மளுக்கு எவ்வளோ பேர் என்ன கெடுதி பண்ணியிருந்தாலும், நீ வந்து எல்லாத்தையுமே நீங்கள் இழந்திருந்தாலும், நாட் ஒன்லி யுவர் ப்ராப்பர்ட்டி, ஈவன் ஃபிசிக்கலாக கூட ஏதாவது உங்களுக்கு யாராவது கெடுதி பண்ணியிருந்தால் கூட அவங்கள வந்து நம்ம மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மை, மனப்பக்குவம் நம்மளுக்கு வேணும். 2வது வந்து அவங்க எப்பவுமே வந்து துணிச்சலாக இருந்தாங்க, நம்பிக்கையோடு இருந்தாங்க, புன்னகையோடு இருந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து எல்லார்கிட்டையும் வந்து ஆதரவாக இருந்தார்கள். அந்த யார்கிட்ட போய் பேசினாலும் அவ்வளோ ஒரு உற்சாகமாக அவங்கள வந்து ஊக்குவித்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை? ஏன்னா ஒரு வார்த்தை தான் ஒருத்தரை வந்து உயர்த்துவதோ இல்லை தாழ்த்துவதோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வேலை செய்கின்ற இடமா இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும், அப்போ வந்து பசங்க படிக்கலைன்னு வச்சிங்களேன், பரவாயில்ல, உன்னால் முடியும், இப்போ நீ வந்து மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, இது வந்து ஃப்யூச்சர் கிடையாது, இதுதான் உன்னோட வாழ்க்கை கிடையாது, உன்னால் மறுபடியும் ஜெயிக்க முடியும், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், அந்த மாதிரி ஊக்குவிக்க பழகிக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு எப்படி குறைஞ்சி, நீ ஏன் இவ்வளோ கம்மியாக வாங்க அப்படின்லாம் நம்ம வந்து அவங்கள வந்து மனதளவில்
நோகடிக்கவே கூடாது. ஏன்னா அது எப்படின்னா அந்த பிள்ளைகளை வந்து ரொம்ப பாதிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் எங்களை படின்னு சொன்னதே கிடையாது. நாங்களாக உட்காந்து படிப்போம், நாங்களாக எல்லாம் செஞ்சுக்குவோம். அப்போ கூட மார்க்கு கூட எங்கள் வீட்டிலலாம் யாரையுமே திட்டினதே கிடையாது. நீ ஏன் கம்மியாக எடுத்திருக்க அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. அவங்க எப்போவுமே எங்கள் பேரண்ட்ஸ் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி தான் பேசுவாங்க. பரவாயில்ல, இது விட்டால் நான் அடுத்து நீ எங்கள் அக்காலாம் மார்க் கம்மியானப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், அப்போ அவங்க வந்து மெடிசன் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, அந்த மெடிசன் படிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கே போய் நீ கிளாஸ் எடுப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மை. அதே மாதிரி அவங்க வந்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் கிளாஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரே இதோட டார்கெட்டோடு போவாங்க. பிள்ளைகள் பார்த்திங்கன்னா, எனக்கு டாக்டர் தான் படிக்கணும், நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும். ஏன்னா எவ்வளோ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய இது வந்து எப்படி இருக்கணும்னா, எல்லாத்தையும் நம்ம கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒன்று இல்லைன்னா இன்னொன்று நம்மளுக்கு கை கொடுக்கும். பேரண்ட்ஸும் அப்படி தான் பசங்களை வந்து ஊக்குவிக்க வேண்டும். ஸோ நம்ம வந்து இந்த பெண் ஊழியர்களை பற்றி பார்க்கும் பொழுது எல்லாருமே பாருங்களேன், அந்த எவ்வளோ ஒரு மென்மையாக, பரிசுத்தமாக, சமாதானமாக, புன்னகையாக இருந்தாங்கல்ல. நம்மளை பார்த்தா நம்ம அப்படி இருக்கோமா? எல்லாரிடத்துலையும் மென்மையாக பேசுகிறோமா? புன்னகையோடு இருக்கிறோமா? நம்பிக்கை தர மாதிரி பேசுகிறோமா? மற்றவங்கள ஊக்குவிக்கிறோமா? இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி கேரக்டர் இல்லைன்னா இனிமேல் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரேயரோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து முது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, இதோ கிளாடிஸ் ஸ்டெயின்ஸை பற்றி இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க தன் கணவனும் தன் மகன்களும் கொலை செய்யப்பட்ட பிறகும் அந்த நெருப்பினால் சுட்டெரிக்கப்பட்ட பின்பும் ஏசப்பா அவங்களுக்கு அந்த மன்னிக்கின்ற மனப்பான்மையை தந்தீரே ஆண்டவரே. அதே போல் எங்களுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எவ்வளவோ அநீதிகள் நடக்கலாம் ஏசப்பா, கொடுமைகள் நடக்கலாம் ஏசப்பா. ஆனாலும் ஏசப்பா அவர்களை மன்னிக்கின்ற மனப்பக்குவத்தை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா அவர்கள் எப்படி துணிச்சலாக, இரக்கமுள்ளவர்களாக, நம்பிக்கையோடு, தைரியமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார்களோ, எந்த விதமான துணை இல்லாமல் தைரியத்தோடு செய்தார்களோ, அதே மாதிரி தைரியத்தை தாரும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து உம்முடைய கரம் அவர்களை ஏசப்பா வழி நடத்தட்டும் கர்த்தாவே. ஏசப்பா எந்த பொல்லாத வன்கண்லையோ இல்லை தீய எண்ணம் கொண்ட மனிதர்களிடத்திலேயோ மாட்டிக்கொள்ளாத வண்ணம் ஏசப்பா உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த ஜூன் மாதத்தில் ஏசப்பா நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய இடத்துல ஏசப்பா ஸ்கூல் காலேஜஸ் ஆரம்பிக்க போகிறது ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோட தேவைகளை சந்தித்தரலும் கர்த்தாவே. நீர் அவர்களுடைய ஃபினான்ஷியலாக அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீர் சந்தித்தருளும் ஆண்டவரே. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் ஏசப்பா ஏதாவது உடலிலே ஏதாவது குறை இருந்தாலோ நோய் இருந்தாலோ அவற்றிலிருந்து விடுதலையை தாரும் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன்.